ByBitோட ஒரு ஈவெண்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மேக் பண்ண டைம் ஆகிட்டு, பட் வந்து இது உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நான் இதில் வந்து ஏர்ட்ராப் வந்து கிவ் அவே எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஏர்ட்ராப்பை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதை காட்டுறேன். இதில் பாருங்கள், $0.7, $0.7, $0.7, $0.7 கிட்டத்தட்ட வந்து $2.4 கிட்ட வந்து $2.8 கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இன்னுமே வந்து எனக்கு ஸ்பின்ஸ் இருக்குது. நான் அதிலே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓப்பன் இதில் வந்து வீடியோலேயே ஷோ பண்ணுறேன். நான் அதை ஸ்பின் பண்ணாமல் தான் வச்சிருக்கேன். ஸோ இதில் ஸ்க்ரீன், அதாவது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான இன்னுமே ஸ்பின் பண்ணிடல. ஸோ இதில் பைபிட்டில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதில் வந்து மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பைபிட்டோட 7 அப் பைபிட் அப்படின்னு சொல்லுவோம். 7 வருஷம் ஆச்சு பைபிட் வந்து ஸோ அதுக்கான ஈவெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னால் வந்து இதில் ஈவெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண கேட்கும். ஸோ இதில் வந்து கிளிக் டு ரிஜிஸ்டர்ன்ற கொடுத்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே வந்து பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம பாயிண்ட்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு ட்ரேட் பண்ண இந்த டாஸ்க் எல்லாமே நிரம்பி நமக்கு பாயிண்ட்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ நான் இங்கே வந்து நான் கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து பழைய பாயிண்ட்ஸில் வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இதில் 5 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ் இப்படி வந்து கலெக்ட் ஆகி ஸோ எனக்கு கிட்டத்தட்ட வந்து 75 பாயிண்ட்ஸு கிட்ட இருக்குது. இந்த 75 பாயிண்ட்ஸுக்குமே வந்து ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள், 75 பாயிண்ட்ஸுக்குமே வந்து இதில் இருக்க ரிவார்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த அலோகேட் பண்ண ரிவார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே அதாவது ஃபஸ்ட் லெவலில் இருக்கல, ஃபஸ்ட் லெவலாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் லெவலில் இருக்க பாயிண்ட்ஸ் இல்லை. செகண்ட் லெவலுக்கு வரைக்கும் வந்து இதில் வந்து சார்ஜ் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸில் வந்து சேர் பண்ணுவாங்க. செகண்ட் லெவலுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸில் வந்து சேர் பண்ணுவாங்க. தேர்ட் லெவலுக்கு வந்து இந்த அதாவது $1,00,000 இருந்து நமக்கு எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து சார்ஜ் கிடைக்கும். ஸோ இப்போ $1,00,000 வந்து எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா 15,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இதில் வந்து $1,00,000 இங்கே இருக்குது. ஸோ நம்ம மாதிரி டச் பண்ணிட்டோம். ஓகே, $1,00,000 வந்து 9,000 பேர் வந்து எலிஜிபிள் யூஸராக இருக்காங்க. 9,000 எலிஜிபிள் யூஸருக்குமே வந்து ரிவார்ட் கிடைக்க போகுது. ஸோ 9,000 எலிஜிபிள் யூஸர்னா வந்து ஸோ எவ்வளவு ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ $1,00,000 வந்து பிரிக்க போகிறாங்க. 9,000 பேருக்கு நம்ம பிரித்தோம்னு சொன்னால் வந்து ஸோ கிட்டத்தட்ட $11 கிடைக்கும். நான் 10,000 பேருக்கு பிரித்தா கூட எனக்கு வந்து $10 கிடைக்கும். ஸோ இதில் $10 கிடைக்கும். ஸோ $10 20,000 பேர் வந்தால் கூட எனக்கு $5 வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து இவெண்ட்டை வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கா, அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம ட்ரேடிங் ஒலிமை வச்சு வந்து நமக்கு வந்து ரிவார்ட் வந்து அலோகேட் ஆகும். ஸோ இந்த ட்ரேடிங் ஒலிம் அப்படின்னா என்னென்னு சொன்னால், எக்ஸாம்பிள் நீங்கள் $10 10x லிவரேஜில் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு $100 வால்யூம் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் வந்து இதை இந்த ட்ரேட் வந்து ஓப்பன் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் 200 வால்யூம், அதாவது 100 ஓப்பன் பண்ணதுக்கு 100 க்ளோஸ் பண்ணதுக்கு 100 200 வால்யூம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த வால்யூம்ன்றது கணக்கு பண்ணுறது. இந்த லிவரேஜையும் நீங்கள் எடுக்கிற USDTயும் பெருக்கி ஸோ அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் அதை டபுள் அப் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வால்யூம்ன்றது கால்குலேட் ஆகும். ஸோ இதுக்கு இந்த வால்யூமுக்கு தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டாஸ்க்குமே கம்ப்ளீட் ஆகி நமக்கு வந்து இந்த டாஸ்க் வந்துட்டு இருக்கும். ஸோ அதோட வந்து நமக்கு ஸ்பின்னுமே அவங்க ஃப்ரீயாக தராங்க. ஸோ எதுக்கு நான் பைபிட் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து இப்படியான ஆப்ஷன் தான். பைனான்ஸ் வந்து நமக்கான ஃப்ரீ ஆப்ஷன் எதுவுமே கூடுதலாக தர மாட்டேன். ஏன்னு சொன்னால் பைனான்ஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச். இப்போ பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கல வந்து அவன் என்ன செய்வான், அவன் தான் டொப்பில் இருக்கான். ஸோ டொப்பில் இருக்கவன் இப்போ வந்து நமக்கு இன்னும் ஒரு ரிவார்டை கொடுத்து நம்ம ஆக்களை உள்ளே எடுக்கிற மாதிரி தேவையில்லை. ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் பைனான்ஸ் மட்டும்தான். ஏன்னா வேர்ல்டில் வந்து கணக்கு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, யார் நமக்கு வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் தராங்களோ நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நான் என்னோட சஜஷன் வந்து பைபிட் தான். ஸோ பைபிட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது என்ற ஃபுல் டுட்டோரியல் வந்து நான் யூடியூப்பில் தந்திருக்கேன். சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே வந்து அப்படியே பிளேலிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து கிரிப்டோ பிகினர் டு ப்ரோன்றது பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதில் வந்து நான் செகண்டாகவே பைபிட்டோட அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பைபிட்டோட அக்கௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட ரெஃபரல், அதாவது பார்ட்னர்ஷிப் லிங்க் இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் லிங்கை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக கிடைக்க போகுது. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் பைபிட் என்னோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய என்னோட யூசர்ஸுக்கு வந்து என்னோட கம்யூனிட்டி யூசர்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் முன்னுக்குமே பைபிட்டை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வரும் $9 வந்து ஆனால் ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீன்றது வந்து ஸ்டேக்கிங்ன்ற கன்செப்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேக்கிங்ன்றதையும் வந்து வடிவாக இந்த வீடியோ பார்த்து வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ முடிச்சுட்டு வந்து பைபிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கல வந்து இந்த ரெஃபரல் கோடை வந்து கண்டிப்பாக என்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்க்காம ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் இது லைஃப் லாங்கில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணல. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல நீங்கள் வீடியோ பார்க்காம ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களால்
அந்த அக்கௌண்ட்டை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்து பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம அந்த ரிவார்டை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்க்க தெரியும் உங்களுக்கு 5 ஸ்பின் வந்து எனக்கு தந்திருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக தந்த ஸ்பின் தான். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்பின் வரும். ஓகேவா, நான் அதை ஸ்பின் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எவ்வளோ கிஃப்ட் வருது? ஓகே, $0.7. ஸோ நான் கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ டாலர்ஸ் வந்து எடுக்கிறேன்றதை பாருங்கள். ஸோ இது வந்து இந்த டாஸ்க்குக்கான ரிவார்ட் தான். ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்டர்னலாக நான் எதுவுமே பண்ணல. இது வந்து டாஸ்க்குக்கான ரிவார்ட் தான். ஸோ கெட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ பாயிண்ட்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நமக்கு கீழே ஆட்டோமேட்டிக்கலி இந்த டாஸ்க் முடிய நமக்கு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நான் பைபிட் பேயில் பே பண்ணணும் அப்படின்ற டாஸ்க். இதெல்லாம் சில டாஸ்க் நம்மளால் முடிக்கலாது. பட் வந்து இப்படியான டாஸ்க் வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த டாஸ்க் வந்து நம்ம 30 நேரம் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணால் அடுத்த 5 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அடுத்தடுத்த பாயிண்ட்ஸுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கலாம். இப்படியான டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வந்து நான் இப்போ டோட்டலாக இவ்வளோ ரிவார்டு வந்து எடுத்திருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுற பாருங்கள். இங்கே ரிவார்ட் கப்புக்குள்ளே போவோம். இப்போ வந்து ஸோ நமக்கு ரிவார்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரிவார்ட் கப்புக்குள்ளே வந்து போகிறேன். ரிவார்ட் கப்பில் போயிட்டு பாருங்கள். வாவ், இதில் வந்து $7 வந்து airdrop வந்திருக்கு. நான் அதை மிஸ் பண்ணப்பட்டு போல் நான் பார்க்கல, உங்களுக்கு சொல்லல. ஸோ MNT டோக்கன் வந்திருக்கு. நமக்கு $7 airdrop கிடைச்சிருக்கு. ஸோ $7 0.7 இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஓகேவா, 8 தடவை 0.7 ஒரு $7 கிடைச்சிருக்கு. ஸோ 0.7 × 8. ஓகே, இதில் 5.6 ஆச்சு. ஸோ அண்டு வந்து 7 MNT டோக்கன். 7 MNT டோக்கன் ப்ரைஸையும் வந்து நான் இதில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் 7 MNT டோக்கன் வந்து கிடச்சிருக்கு. இதில் ரிவார்டில் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு திருப்பியுமே ஷோ பண்ணுறேன். இதில் வந்து 7 MNT டோக்கன் வந்து ரிவார்டாக தந்திருக்காங்க. MNT. ஓகேவா, இதில் வந்து ஷோ பண்ணுறேன் MNTன்றதுக்கு. ஸோ 7 MNT டோக்கன் எங்கே இருக்குமென்னு சொல்லி நான் அதையுமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து MNT டோக்கன் வந்து நமக்கு ரிவார்டாக வந்து தந்திருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது 7 MNT டோக்கன் ப்ரைஸ் வந்து $8 கிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே $8 கிட்டே இருக்குது. நான் MNT வந்து வச்சிருக்க போகிறேன். அப்படின்னு சொன்னால் இது வந்து பைபிட்டோட கோயின் தான். நான் அதை வந்து செல் பண்ண போகிறதில்ல. ஸோ USDTயாக செல் பண்ண போகிறதில்ல. MNTயாக வச்சிருக்க போகிறேன். ஸோ MNT டோக்கன் வந்து $7 கிட்டத்தட்ட வந்து ப்ளஸ் $8. ஸோ $13.6 வந்து இப்போது ரிவார்டாக வந்து எடுத்திருக்கேன். இதுக்காண்டி தான் வந்து நான் பைபிட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ பைபிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலைன்னு சொன்னால் மஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணல மிஸ்டர் MBBS அப்படின்ட்டு சொல்கிறது. ஓகேவா, MBBSன்றது கேபிட்டல் லெட்டரில் என்டர் பண்ணுங்கள். எல்லாமே கேபிட்டல் லெட்டர் இருக்கிறோம். மிஸ்டர் MPBS. ஓகேவா, ஸோ இதை வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இமெயில் கொடுங்க. அதுக்கு கீழே வந்து ரெஃபரல் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கோடை கொடுங்க. நான் அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொன்னால் வீடியோ பாருங்கள். ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தான், உங்களால் வந்து திருப்பி ஓப்பன் பண்ணிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாலேயே பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதனால தான் வந்து பைபிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறது. ஸோ பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படியான இன்னுமே கணக்கு அப்டேட்ஸ் இருக்குது பைபிட்டில் வந்து. நான் அது சம்மந்தமாக வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து டெய்லி ரிவார்ட், அதாவது டெய்லி வந்து பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வந்து நம்ம ரிவார்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூடி இந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி கூடி நம்ம $100 வந்து இங்கே ரிவார்டை எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே 4000 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரிவார்டை எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து 430 பாயிண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அண்ட் வந்து இப்போ நான் இருக்கிறதுக்கு வந்து இந்த ரிவார்டை வந்து எடுத்துக்கலாம். பட் நான் இந்த $100 ரிவார்டு எடுக்கிறக்காண்டி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ 4000 பாயிண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸை டெய்லி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து டெய்லி ஃப்ரீயாகவே 3 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். 4 பாயிண்ட்ஸ் கிட்ட டெய்லி ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மந்த் எண்டுக்கு வந்து 4 × 30 வகையில் 120 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நம்ம ட்ரேட் பண்ண ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த $1000 வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டால் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டால் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வந்து டாஸ்க் முடிய நமக்கு வந்து ட்ரேட் வந்து நடந்துட்டு நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே வரும் இது $10,000 வரைக்கும் 10 பாயிண்ட்ஸ் வர போகுது. ஸோ இந்த $10,000 வால்யூம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி முடிய எனக்கு இந்த ரிவார்டை வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து கணக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் 1 வந்து பைபிட் பற்றி வீடியோ போடுறேன். ஸோ பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியான கிரிப்டோ ரிலேட்டட் அப்டேட்டுக்கு வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். மஸ்ட்டு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பெல் பட்டனை வந்து ஒன்றில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன் பெல் பட்டன் ஒன்று வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து ஸோ இதில் வந்து பாருங்கள், நான் வந்து இதுக்கு முதல்ல வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நேற்று போட்ட வீடியோ வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் பற்றி போட்டிருந்தேன். பட் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பற்றி வீடியோ வந்து 71 பேர் தான் வாட்ச் பண்ணியிருக்கேன். பட் வந்து கணக்கு பேர் வந்து கிரிப்டோ லேர்ன் பண்ண போகிறேன், கோர்ஸ் வந்து பே பண்ணி படிக்க இல்லாத ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் வந்து நீங்கள் பார்த்த வியூஸ் வந்து 17 பேர் தான். ஸோ ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வராதபடியாக நீங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அண்ட் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.